ஸோ நம்ம அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம பயாலஜிக்கல் ஆக்சிடேஷனா என்ன, தென் அதுக்கு தேவையான என்சைம்ஸ்னா என்னென்ன அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ டைரக்டா இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி அதை ரெஃபர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியா புரியும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோக்கான நம்ம மோட்டோ வந்து என்ன பண்ணோம்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினை பற்றி பார்க்குறது. ஸோ நம்ம டைரக்டா அதுக்குள்ள போவோம். ஸோ இப்ப அந்த 5 காம்ப்ளெக்ஸ் தவிர்த்து அதுல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் எல்லாம் என்னென்ன, இப்ப மொத்தமா நம்ம 5 கம்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி பார்த்தோம். ஆக்சுவலா அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டயக்ராமேட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் பார்த்தாலே நமக்கு என்ன ஆகும், கிளியரா தெரியும். ஸோ இதுல வந்து எப்படின்னா கெமிஸ்ட்ரி வைஸ் இதுல வந்து 5 பார்ட்ஸா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா நிக்கோட்டினமைட் நியூக்ளியேட்ஸ், NAD. ஓகேவா? இதை வந்து நிக்கோட்டினமைட் நியூக்ளியேட்ஸ். அப்புறம் FMN இருக்கு, அது வந்து என்ன பண்ணா ஃப்ளேவோப்ரோட்டீன்ஸ். தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபெரஸ் சல்ஃபர், தட் மீன்ஸ் அயன் சல்ஃபர் போர்ஷன்ஸ் இருக்கும். தென் அப்புறம் கோஎன்சைம் Q, தென் சைட்டோக்ரோம்ஸ். ஸோ NAD, FMN. இதுல என்னடா அயன் சல்ஃபர் போல் அப்படின்னா அயன் சல்ஃபர் வந்து அப்படின்னா இது FMN-ஓட கன்ஜாயின் பண்ணியிருக்க மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ அதனால இந்த பிக்சர்ல போடலாம். ஸோ அதுக்கப்புறம் அதை ஃபாலோ அப்பா என்ன பண்ணா கோஎன்சைம் Q, எலக்ட்ரான் வந்து என்ன ஆகும் கோஎன்சைம் Q வரும். அங்க இருந்து சைட்டோக்ரோம்ஸ்குள்ள போகும். சைட்டோக்ரோம்ஸ்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா மல்டிபிள் சப்டைப்ஸ் இருக்கு. ஸோ அந்த சப்டைப்ஸ் எல்லாம் இங்கே போட்டிருக்கு, B, C1, C, A and A3. ஸோ இது மாதிரி பல சப்டைப்ஸ் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கறத நம்ம இண்டிவிஜுவலா உள்ள போகும்போது பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணா நிக்கோட்டினமைட் நியூக்ளியோடைட்ஸ். ஸோ இப்ப நம்ம பார்த்த வரை உள்ள கான்செப்ட்ல என்ன பண்ணோம்னா ஆக்சிடேஷன் நடக்குது. அதுல இருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகுது, லாஸ் ஆகுது. எலக்ட்ரான் லாஸ் ஆகிறத வந்து என்ன பண்ணும், இன்னொரு சப்ஸ்டன்ஸ் வந்து கெயின் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றது. ஸோ அப்படி கெயின் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் சப்ஸ்டன்ஸ் தான் வந்து நிக்கோட்டினமைட் நியூக்ளியோடைட்ஸ். ஸோ 2 கோஎன்சைம்ஸ் இதுல வந்து NAD அண்ட் NADP. ஓகேவா? அந்த 2 சப்ஸ்டன்ஸை நம்ம மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்ன பண்ணோம்னா இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, NAD வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த NAD, NADH, NADP இது எல்லாமே எதுல இருந்து வரும் அப்படின்னா இட்ஸ் டெரைவ்டு ஃப்ரம் தி விட்டமின் நியாசின்ல இருந்து என்ன ஆகுது, இது டெரைவ் ஆகுது. இந்த NAD தான் இட்ஸ் மோஸ்ட் ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட். ஓகேவா? இதுதான் வந்து என்னன்னா இந்த EPSல வந்து ரொம்ப ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன NAD. ஸோ இப்போ இந்த NAD வந்து என்ன ஆக போகுது அப்படின்னா ரெடியூஸ் ஆக போகுது. தட் மீன்ஸ் இட்ஸ் ரெடி டு கெயின் தி எலக்ட்ரான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இமேஜின் பண்ணி பாருங்க, ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் நடக்கும்போது எலக்ட்ரான்ஸ் வந்து டொனேட் ஆகும். அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த NAD வந்து என்ன பண்ணுது, கெயின் பண்ணி இட்ஸ் ரெடியூஸ்ட் இன்டு NADH அண்ட் ஹைட்ரஜன் அயான்ஸ். தட் மீன்ஸ் NADH2 ஆவோ இல்லாட்டி NADH பிளஸ் ஹைட்ரஜன் அயான்ஸாவோ என்ன பண்ணலாம். இதை கேட்டலைஸ் பண்ணக்கூடிய என்சைம் என்னன்னு பாருங்க, இட்ஸ் a டீஹைட்ரோஜனேஸ் என்சைம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து என்ன ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம், லாஸ்ட் இனிஷியல் வீடியோஸ்ல சொல்லியிருக்கோம். இந்த டீஹைட்ரோஜனேஸ் என்சைம் வந்து பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் வந்து ஒரு முக்கியமான என்சைம். அது என்ன பண்ணும் அப்படின்னா இட் சிம்பிளி டிரான்ஸ்ஃபர் தி ரிவர்சிபிள் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் ஒன் சப்ஸ்ட்ரேட் டு அதர் சப்ஸ்ட்ரேட். அதே தான் இங்க நடக்குது. இந்த டீஹைட்ரோஜனேஸ் என்ன பண்ணுது, அந்த சப்ஸ்ட்ரேட்ல இருந்து ஹைட்ரஜன்ஸ் இதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ அதுக்கான சிம்பிள் ரியாக்ஷன் கொடுத்துருக்கு பாருங்க. ஸோ இப்போ ஏங்கிறது ஒரு சப்ஸ்ட்ரேட்டை இமேஜின் பண்ணிக்கலாம். அதில் 2 ஹைட்ரஜன் அயான்ஸ் இருக்கு. அந்த ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து நம்மளோட சப்ஸ்டன்ஸ் நிக்கோட்டினமைட் சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணுது, NAD வந்து கெயின் பண்ணி இட்ஸ் பிகம் a NADH அண்ட் இஸ் கோயிங் டு லிபரேட் சம் ஹைட்ரஜன், 3 ஹைட்ரஜன் அயான்ஸ். ஸோ அந்த சப்ஸ்ட்ரேட் வந்து என்ன ஆயிருது, ஹைட்ரஜன் டொனேட் பண்ணி அது ஃப்ரீ ஆயிருது. ஸோ இதான் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ ரிலீஸ் ஆகக்கூடிய ஹைட்ரஜன் அயான்ஸ் ஃபர்ஸ்ட் சப்ஸ்டன்ஸ் காம்ப்ளெக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் NAD அதுல வந்து என்ன பண்ணிடுது, டொனேட் பண்ணிடுது. இதோட அந்த சப்ஸ்ட்ரேட்டுக்கு வேலை முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஹைட்ரஜன் அயான்ஸ் தான் என்ன ஒவ்வொரு இடமா பாஸ் ஆகி அடுத்த ஸ்டேஜுக்கு. ஸோ இதே மாதிரி வேலையை செய்யக்கூடிய இன்னொரு சப்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா NADPH. ஸோ இந்த NADPயும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இதே ப்ராடக்டா இப்போ NAD மாதிரியே NAD பாஸ்போரைலேட்டட் சப்ஸ்டன்ஸ், இதுவும் என்ன பண்ணும் அப்படின்னா NADPH ஆகும், ஹைட்ரஜன் அயான்ஸ் என்ன பண்ணும் மாறிடும். ஸோ இது எல்லாம் சிம்பிள் எக்ஸாம்பிள். இந்த NADPHும் NADPயும் NADயும் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு கெயின் தி எலக்ட்ரான். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? ஸோ அதனாலதான் இது வந்து என்ன காம்ப்ளெக்ஸ் 1ல வருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதான் டயக்ராமேட்டிக்கல் ப்ரெசன்டேஷன். ஸோ இதுதான் இந்த சப்ஸ்ட்ரேட்ல இருந்து NAD வந்து என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானை கெயின் பண்ணுது. அதுக்கப்புறம் ஃப்ளேவோப்ரோட்டீனுக்கு கொடுக்க போகுது. ஸோ இந்த நெக்ஸ்ட் செயின் காம்ப்ளெக்ஸ்ல வந்து 2வது கம்பார்ட்மெண்ட்
ஓகேவா? ட்ரெயின்ல வந்து ரெண்டாவது கம்பார்ட்மெண்ட் வந்து என்னன்னா ஃப்ளேவோ புரோட்டீன்ஸ். ஸோ இந்த ஃப்ளேவோ புரோட்டீன்ஸ் வந்து வேற ஒன்றும் கிடையாது. இதே NADH டீஹைட்ரஜனேஷன் செயினோட இருக்கக்கூடிய ஒரு ப்ராஸ்தட்டிக் குரூப். தட் மீன்ஸ் இந்த ஃப்ளேவோ புரோட்டீன் போய் அட்டாச் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால இதுக்கு பேர் என்ன ஃப்ளேவோ புரோட்டீன் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். FMN அதாவது கோஎன்சைம் வந்து மோனோநியூக்ளியோடைடு வந்து என்ன பண்ண அப்படின்னா அந்த ஹைட்ரஜன் அயன்ஸை கெயின் பண்ணி, தட் மீன்ஸ் எலக்ட்ரானை கெயின் பண்ணி இட்ஸ் பிகம் FMN H2 மாறுது. ஓகேவா? ஸோ இதுதான் ரியாக்ஷன். இப்போ இங்க பாருங்க NADH இதுக்கு முன்னாடி சப்ஸ்டன்ஸ். ஏன் இதுல ரியாக்ஷன்ல NADH ஃபர்ஸ்ட் போட்டிருக்கீங்கன்னா இது செகண்ட் கம்பார்ட்மெண்ட். இதுக்கு முந்தின கம்பார்ட்மெண்ட் வந்து என்னது NAD. ஸோ அந்த NADO NADPH. ஸோ அதுல ஹைட்ரஜன் அயன்ஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டா இருக்கும். அந்த ஹைட்ரஜன் அயன்ஸ் தான் என்னவா வரணும், நமக்கு ஃப்ளேவோ புரோட்டீன்ஸ் வரணும். ஸோ அதனாலதான் இந்த ரியாக்ஷன் என்ன போட்டிருக்கு, NADH ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்டா போட்டு. ஸோ அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஹைட்ரஜன் அயன்ஸ் எங்க பாருங்க NADHல இருந்து. ஸோ இது வந்து அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும் சப்ஸ்ட்ரேட்ல இருந்து கெயின் பண்ணிருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஹைட்ரஜன் அயன்ஸையும் FMN கெயின் பண்ணி இட்ஸ் பிகம் FMN H2 மாறிடுது. ஸோ இப்போ அந்த ஹைட்ரஜன் அயன் ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல இருந்து ரெண்டாவது கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. ஸோ ஃப்ளேவோ புரோட்டீன் வந்து சக்சினேட்ல இருந்து என்ன பண்ண அப்படின்னா ரெண்டு ஹைட்ரஜன் எடுத்து FADH2 மாறும். ஸோ சக்சினேட்ல இருந்து ரெண்டு ஹைட்ரஜன் போகும்போது இட்ஸ் கன்வெர்டட் இன்டு தி ஃபியூமரேட். ஓகேவா? அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா கொடுத்துருக்கு. இப்போ ரெண்டாவது கம்பார்ட்மெண்ட்டும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்து மூணாவது கம்பார்ட்மெண்ட் வந்து என்னன்னா அயன் சல்ஃபர் புரோட்டீன். இப்போ அந்த அயன் சல்ஃபர் புரோட்டீன் வந்து இதுல எப்படி என்ன ஃபார்ம்ல எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னா இட்ஸ் எக்ஸிஸ்ட் இன் தி டூ ஃபார்ம்ஸ். ஆக்சிடைஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும், ரெடியூஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும். இந்த Fe3+ தென் Fe2+ இருக்கும். இப்போ இதோட ரோல் என்ன பண்ணணும்னா இது கண்டினியூஸா இந்த அயன் சல்ஃபர் வந்து என்ன பண்ணணும்னா கண்டினியூஸா ஃப்ளேவோ புரோட்டீன்ல இருந்து எலக்ட்ரானை கெயின் பண்ணி கண்டினியூஸா ஆக்சிடைஸ் ஆகும். தென் டொனேட் பண்ணி என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகும். மாத்தி என்ன ஆகும், ஆக்சிடைஸ் ரெடியூஸ்ட் ஃபார்மா திருப்பி என்ன ஆகிட்டு இருக்கும், கண்டினியூஸ் சைக்கிள் மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இங்க இருக்கக்கூடிய அயன் சல்ஃபர் புரோட்டீனோட முக்கியமான ரோல். ஸோ இந்த அயன் சல்ஃபர் புரோட்டீன் FES வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆக போகுது, இது தேர்ட் காம்ப்ளெக்ஸ் சொல்லிருக்கு. இதுக்கு முந்தினது வந்து என்னது ஃப்ளேவோ புரோட்டீன். ஸோ இப்போ இதுல இருந்து வரக்கூடிய FES வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த காம்ப்ளெக்ஸ், அதாவது கோஎன்சைம் Q அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலயும் ஒன்று இருக்கும். ஓகேவா? இது ரெண்டு இடத்துல இருக்கும். ETCலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த FES வந்து ரெண்டு இடத்துல இருக்கும். கோஎன்சைம் Qயோட ஒன்று டொனேட் பண்ணும். இதே FES வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கோஎன்சைம் Qக்கு அடுத்த காம்ப்ளெக்ஸா இருக்கக்கூடிய சைட்டோக்ரோம் காம்ப்ளெக்ஸ் முன்னாடியே என்ன இருக்கும், இது ரெண்டு இடத்துல இருக்கும். ஸோ இந்த டயக்ராமேட்டிக்கல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா புரியும். ஸோ FES வந்து ரெண்டு இடத்துல இருக்கும். ஒன்று வந்து என்ன இடத்துல இருக்கும், FMN இதற்குள்ள கண்டினியூஷனா கோஎன்சைம் Q முன்னாடி இருக்கும் இன்டர்மீடியட்டா. அடுத்து வந்து கோஎன்சைம் Qல இருந்து ஃபிஃப்த் காம்ப்ளெக்ஸுக்கு போறதுக்கு முன்னாடி சைட்டோக்ரோம்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி இது இருக்கும். ரெண்டு இடத்துல இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் கம்பார்ட்மெண்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கோஎன்சைம் Q. இட்ஸ் ஆல்சோ நோன் அஸ் உபிக்யூனோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் லிவிங் சிஸ்டம்ல. ஸோ இதோட பேசிக் மெட்டீரியல் டெரிவேட்டிவ் எதோட வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஐசோப்ரீனைட் சைட் செயின்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ். ஒரு 10 ஐசோப்ரீனைட் யூனிட்ஸ் வந்து அட்டாச் ஆகிருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் கோஎன்சைம் தான் வந்து என்ன சொல்லுவோம், கோஎன்சைம் Q சொல்லுவோம். அதுக்கு மென்ஷன் பண்றதுக்காக தான் கோஎன்சைம் Q10 அப்படின்னு நம்ம போடவும் செஞ்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கோஎன்சைம் Q வந்து பாத்தீங்க ஆக்சுவலா லிப்போபிலிக் எலக்ட்ரான் கேரியர், லிப்பிடை வந்து என்ன பண்ணக்கூடிய அலோவ் பண்ணக்கூடிய ஒரு எலக்ட்ரான் கேரியர். ஸோ இப்போ இந்த இது வந்து எங்க இருந்து எலக்ட்ரானை கெயின் பண்ணுவோம், இது வந்து ஃபோர்த் காம்ப்ளெக்ஸ். இதுக்கு முந்தினது வந்து அயன் சல்ஃபர், அதுக்கு முந்தினது வந்து ஃப்ளேவோ புரோட்டீன். ஸோ இது வந்து ஃப்ளேவோ புரோட்டீன்ல இருந்து என்ன பண்ண போகுது, இட்ஸ் எலக்ட்ரான் அக்செப்ட் தி எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் FMN H2. தட் மீன்ஸ் தேர்ட் காம்ப்ளெக்ஸ்ல இருக்க செகண்ட் காம்ப்ளெக்ஸ்ல இருக்க ஃப்ளேவோ புரோட்டீன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை வந்து என்ன பண்ணுது, கெயின் பண்ண போகுது த்ரூ அயன் சல்ஃபர். அயன் சல்ஃபர் வந்து இது வந்து எப்படின்னா ஒரு ட்ரூ கம்பார்ட்மெண்ட்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம பேசஞ்சர் ட்ரெயின்ல நடுவில் வந்து ஒரு கூட்ஸ் பாக்ஸ் வச்சிருப்பாங்கல்ல, அது மாதிரி இது வந்து என்ன பண்ணுன்னா கேரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை மட்டும் செய்யும். ஓகேவா? ஸோ இந்த FMN H2ல இருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணுது அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு கோஎன்சைம் Qக்கு எதிர்க்க போகுது. ஓகேவா? ஸோ இந்த கோஎன்சைம் Q வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோபாக்டீரியால வந்து இருக்காது. அப்போ வந்து விட்டமின் K வந்து என்னன்னா இதே வேலையை என்ன பண்ணுவோம் அங்க செய்யும். அதே மாதிரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்போ நியாசின் நிக்கோட்டினமைடு NADக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நியாசின் டிராமெட்டில் பார்த்தோம். பட் அதே மாதிரி கோஎன்சைம் Qக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு விட்டமின் ப்ரிகர்சரும் கிடையாது. நம்ம பாடியே வந்து ஓனா சிந்தசிஸ் பண்ணிட்டு இந்த ரோலை ப்ளே பண்ணும்.
சிம்பிளா இதோட ரோல் என்ன பண்ணா ஃப்ளேவோப்ரோட்டீன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அயான்ஸை இந்த பக்கம் கொண்டு வரக்கூடிய ஒரு வேலையை செய்யும். இப்போ அடுத்து ஃபிஃப்த் காம்ப்ளெக்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சைட்டோக்ரோம்ஸ். இப்போ இந்த சைட்டோக்ரோம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வெவ்வேறு டிஃப்ரெண்ட் சப்டைப்ஸ் இருக்கு. ஸோ சிம்பிளா ஃபர்ஸ்ட் வந்து சைட்டோக்ரோம்ஸ்னா என்னன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து இடிஸ்ல இருக்கக்கூடிய ஃபிஃப்த் காம்ப்ளெக்ஸ். ஸோ இதுக்கு சைட்டோக்ரோம்ஸ் பேரை வைக்கும் போதே நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஒரு கான்ஜுகேட்டட் புரோட்டீன். அந்த புரோட்டீன் என்ன அப்படின்னா நத்திங் பட் ஹீம் குரூப், தட் மீன்ஸ் அயன் குரூப். இப்போ ஹீம் குரூப் வந்து என்ன இருக்கு அப்படின்னா கான்ஜுகேட் புரோட்டீனோட காம்ப்ளெக்ஸ் ஆயிருக்கும். ஸோ அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணா இது வந்து சென்ட்ரல் 448 இருக்கும். அதெல்லாம் நமக்கு பெரிய கான்செப்ட் கிடையாது. இதுல மேஜர் என்ன பண்ணணும்னா இதுல இருக்க ஹீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தட் மீன்ஸ் சைட்டோக்ரோம்ல இருக்கக்கூடிய ஹீம் வந்து இட்ஸ் டோட்டலி டிஃபர் ஃப்ரம் தி ஹீமோகுளோபின். ஏன்னா ஹீமோகுளோபின்லயோ மயோகுளோபின்லயோ என்ன இருக்கும் ஹைட்ரஜன் ஹீமோகுளோபின்லயும் மயோகுளோபின்லயும் பாத்தீங்கன்னா இதே ஹீம் குரூப் இருக்கும். இதுலயும் ஹீம் குரூப் இருக்கு. பட் அதுக்காக ரெண்டும் ஒண்ணு கிடையாது. டோட்டலி ஃபங்க்ஷனல் வந்து என்னது வேற. ஏன் அப்படின்னா சைட்டோக்ரோம்ல இருக்கக்கூடிய ஹீம் வந்து என்ன பண்ணா இட்ஸ் கண்டினியூஸ்லி இஸ் கோயிங் டு கன்வெர்ட் இன்டு டூ ஃபார்ம்ஸ். ஆக்சிடைஸ் ஃபார்மா இருக்கும், ரெடியூஸ்ட் ஃபார்மா இருக்கும். Fe3 இருக்கும், Fe2 இருக்கும். Fe3 இருக்கும், 2 இருக்கும். கண்டினியூஸா வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா எலக்ட்ரானை கெயின் பண்ணி டொனேட் பண்ணி டொனேட் பண்ணும்போது அதுவும் என்ன பண்ணும் மாறிக்கிட்டே இருக்கும். பட் ஆனா ஹீமோகுளோபின்ல இருக்கக்கூடிய ஹீம் வந்து என்னவா இருக்காது, ஒன்லி ரெடியூஸ்ட் ஃபார்ம்ல தான் Fe2+ தான் இருக்கும், Fe3+ இருக்காது. ஸோ இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ். அது போக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ இந்த சைட்டோக்ரோம்ஸ்ல வந்து மேஜரா வந்து 3 சப்டைப்ஸ் இருக்கு. அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஃபர்தர் சப்டைப்ஸா வந்து ஏற்பட்ட சப்டைப்ஸ் இருக்கு. ஸோ சிம்பிளா வந்து என்ன பண்ணா சைட்டோக்ரோம்ஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் சப்டைப்ஸ் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த சைட்டோக்ரோம்ஸோட வேலை என்ன பார்ட்ஸ் பார்த்துட்டோம். இதோட வேலை என்ன அப்படின்னா இதுக்கு முந்தினது வந்து என்னது கோஎன்சைம் Q. அதுல இருந்து எலக்ட்ரானை கேரி பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகலாம். ஸோ இதோட ஆர்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இதில் போட்டிருக்கு. கடைசி காம்ப்ளெக்ஸ் வந்து A and A3. ஸோ இப்போ இந்த கோஎன்சைம் Qல இருந்து எடுக்கக்கூடிய எலக்ட்ரானை சைட்டோக்ரோம்ல இருக்கக்கூடிய அயன் சல்ஃபர் வந்து என்ன பண்ணும் கெயின் பண்ணி ஆக்சிடேஷன் ஆகும், ரிடக்ஷன் ஆகும், மாற்றி பண்ணும்போது எலக்ட்ரான் வந்து அடுத்தது வந்து பாஸ் பண்ணிட்டே கொண்டு போகும். ஸோ the cytochrome C is a small protein. It's containing 104 amino acids and heme group. சைட்டோக்ரோம் சில வந்து என்ன இருக்கு 104 அமினோ ஆசிட்ஸ் இருக்கு, கூடவே ஒரு ஹீம் குரூப்பும் இருக்கு. ஸோ இதுதான் வந்து என்னது ஒரு சென்ட்ரல் மெம்பர் டோட்டல் இடிஸ்ல ஒரு முக்கியமான பார்ட்னு ஒன்னா இதுதான் நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து முக்கியமா தெரிய வேண்டியது சைட்டோக்ரோம் A and A3. சிம்பிளா இதை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியது வந்து அப்படின்னா சைட்டோக்ரோம் ஆக்சிடேஸ் அப்படின்னு நம்ம கரெக்டிவா அந்த A3 வந்து ரெண்டையுமே என்ன சொல்லலாம் சைட்டோக்ரோம் ஆக்சிடேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சைட்டோக்ரோம் ஆக்சிடேஸ் வந்து என்ன பண்ணுன்னா எலக்ட்ரானை கேரி பண்ணி நம்ம இந்த காம்ப்ளெக்ஸ் 4 அப்படிங்கிற கான்செப்ட்ல அந்த டயக்ராம்ல இருக்கு. இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மாலிகுலர் ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி என்ன பண்ண ஆரம்பிக்கும் வாட்டர் மாலிகுலா கன்வெர்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதே வேலையை செய்யறது இன்னொரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு. ஹீமை தவிர இதே வேலையை வந்து காப்பர் என்ன பண்ணும் காப்பர் என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரானை கெயின் பண்ணி யூஸ் பண்ணி ஆக்சிடேஷன் கண்டினியூஸா நடக்கும்போது இதே ப்ராசஸ் ஹீம் செய்யற அதே வேலையை வந்து என்ன பண்ணும் இங்கேயும் செய்யும். ஸோ இந்த சைட்டோக்ரோம் ஆக்சிடேஸ் தான் கிட்டத்தட்ட என்ன லாஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பிகாஸ் த ஃப்ரீ புரோட்டான் எலக்ட்ரானை வந்து என்ன பண்ணும் ஆக்சிஜனோட கம்பைன் பண்ணி வாட்டரா ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ அதே நேரத்தில் வந்து இதே இடத்துல சைட் 4ல இருந்து சைட் 1, சைட் 3, சைட் 4 3 இடத்துல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணி காம்ப்ளெக்ஸ் 5ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ஏடிபி சிந்தசிஸ் நடக்கும். ஸோ மொத்தம் இந்த 5 காம்ப்ளெக்ஸ் தான் ஈடிஸ்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து NAD நியாசின் டெரிவேட்டிவ் குரூப்ஸ், ரெண்டாவது வந்து என்ன பண்ணோம்னா ஃப்ளேவோப்ரோட்டீன், தென் அதுக்கப்புறம் அயன் சல்ஃபர் 2 இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஒன்று வந்து கோஎன்சைம் Q, அதாவது அடுத்த 4வது கம்பார்ட்மெண்டான கோஎன்சைம் Qவோட இருக்கும். தென் அதுக்கப்புறம் 5வது கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் வந்து என்ன பண்ணோம்னா கோஎன்சைம் Qல இருந்து சைட்டோக்ரோமுக்கு நடுவுலையும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கோம். இந்த டோட்டல் இதை வந்து 5 காம்ப்ளெக்ஸா பிரிக்கலாம். ETC 5 காம்ப்ளெக்ஸா பிரிக்கலாம். ஸோ 1, 3, 4 இந்த 3 காம்ப்ளெக்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஹைட்ரஜன் ரிசோர்ஸா எடுத்து காம்ப்ளெக்ஸ் 5ல இருக்கக்கூடிய ஏடிபி சிந்தேஸ் என்சைம் என்ன பண்ணும் எனர்ஜியா ப்ரொடியூஸ் பண்ணும். அதர்வைஸ் இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே 4ல இருந்து என்ன பண்ண அப்படின்னா சைட்டோக்ரோம் ஆக்சிடேஸ் என்சைம் மூலமா என்ன பண்ணணும்னா ஆக்சிடைஸ் ஆகி மாலிகுலர் ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி ப்ரொடியூஸ் வாட்டராக என்ன ஆகலாம் எலிமினேட் ஆகலாம்.
ஸோ இதுதான் இடிசியை பற்றி இருக்கக்கூடிய கான்செப்ட், கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இதுதான். ஸோ அப்போ அவதோட சேர்த்து நம்ம இந்த இன்ஹெரிட் டிசார்டர்ஸையும் பார்த்துக்கலாம். அப்போ இந்த இடிசி வந்து இதனாலேயும் சில ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ சில பர்சன்ஸ்க்கு இன்ஹெரிட் டிசார்டர்ஸ் தான், அதாவது பிறவி குறைபாடாகவே என்ன இருக்கலாம் அப்படின்னா இந்த இடிசியில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸோ காம்ப்ளெக்ஸோ இல்லாததுனால ப்ராப்ளம் தான். ஸோ அதுக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் 1 அதாவது NAD ஆக்சிடேட்டேஸ் என்சைம் இல்லாதனாலையோ இல்லாட்டி காம்ப்ளெக்ஸ் 4 சைட்டோக்ரோம் ஆக்சிடேஸ் என்சைம் இல்லாதனாலையோ பார்த்தீங்கன்னா இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா மியூட்டேஷன், அதாவது மைட்டோகாண்ட்ரியால இருக்கக்கூடிய DNA மியூட்டேஷன் ஆகிறதுனால இந்த ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ இந்த மிலாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மைட்டோகாண்ட்ரியல் என்செஃபலோபதி, லாக்டிக் எசிடோசிஸ், ஸ்ட்ரோக் இதெல்லாம் வர்றதுனால என்னன்னு பார்த்தீங்கன்னா வேற சில காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அல்சைமர் டிசீஸ், டயபெட்டிஸ் மெலிட்டஸ், பிறவி குறைபாடு வந்து இந்த இடிசியில் இருந்துச்சுன்னா இது மாதிரி பிரச்சனைகள் வரலாம். இதெல்லாம் டிசார்டர்ஸ் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கு. ஸோ இதோட இடிசி தென் இடிசியோட காம்பனன்ட்ஸ் எல்லாமே முடிச்சுக்கலாம். ஸோ ஃபர்தர் கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.